இந்த வீடியோ நான் என்ன அதை பற்றி பேச போறேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை இந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, இந்த பர்சனல் பிசினஸ் லோன் இதெல்லாம் வாங்கினவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையை அமையக்கூடிய அந்த தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்சி. அதாவது மூன்றாம் தர, அதாவது பேங்க்கும் கிடையாது, பேங்கோட சம்மந்தப்பட்ட ஏஜென்சியும் கிடையாது, யாரோ ஒரு பேர் தெரியாத ஒரு ஏஜென்சி. இவங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஏஜென்சிகள்லாம் ஒரு பேங்க்லாம் கிடையாது. அதே போல் கம்பெனி ஆக்டில் கீழே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனமும் கிடையாது. அதுவும் அதை பற்றி அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி பற்றி அவங்ககிட்ட என்ன உஷாராக இருக்கணும், என்ன பிரச்சனைலாம் சமாளிக்கணும், கொஞ்சம் லோக்கல் பாஷையில் பேசினா கூட மக்கள் மன்னிக்கணும். ஏன்னா பொதுமக்களுக்கு போய் சேரணுன்றது நோக்கம். ஒருமுறை இங்கிலீஷில் பற்றி போன பதிவில் பேசினேன், யாருக்கும் சார் நீங்கள் தமிழே சொல்லுங்கள் சார்ன்றாங்க. ஸோ தமிழில் எந்த அளவுக்கு கடன் வாங்க புரியுமோ, அதனால் லோன் டீஃபால்டர்ஸ் அவங்களுக்குலாம் இந்த சேனல் ஒரு பெரிய உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு பாமர தமிழில் பேசினா கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற காரணத்தினாலே, அதே சமயம் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா தாய்மொழியில் சொன்னால் தான் உங்களுக்கு புரிகின்ற காரணத்தினாலே முழுக்க நான் ஆங்கிலத்திலே சொல்கிறேன், சரி தமிழ்லேயே சொல்கிறேன். நன்றி வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்சி பற்றி நம்ம நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தோன்னே தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்சின்றது யார்? அப்போ தேர்ட் பார்ட்டினா ஃபஸ்ட்டு பார்ட்டி, செகண்ட் பார்ட்டி யாருன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த லோனை கொடுக்குறது தான் பேங்க். பேங்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏஜென்ட் வச்சுருக்கான். அதாவது பேங்க்லேயே ஒரு ஏஜென்சி இருப்பாங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் பேங்க்கோட சேர்ந்த ஸ்டாஃப். இவங்க பேங்க் சேலரி தான் இவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெக்கவரியில் இருப்பாங்க. எல்லா டீமும் இருக்கும், லோன் ப்ரொவைடிங் டீம் எல்லாமே இருக்கும். அதில் ரெக்கவரி டீம் இவங்க. இந்த ரெக்கவரி டீம் ரெக்கவரிக்கு போவாங்க, வருவாங்க, அந்த லோனை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த என்பிஆன அசட்டுக்கெல்லாம் அவங்க மேற்கொண்டு ஆக்ஷன் எடுக்கிறத பற்றிலாம் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இவங்க பேங்க் சேர்ந்த ஒரு ரெக்கவரி டீம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் சேராத ஒரு டீம் இருக்கும். இந்த டீம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெக்கவரி ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் இதையே செகண்ட்னு சொல்லலாம், தேர்டுன்னு சொல்லலாம், தேர்ட் பார்ட்டின்னு சொல்லலாம். இது செகண்ட் பார்ட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பேங்கோட அத்தாரைஸ்டாக இருப்பாங்க இவங்க. அந்த பேங்க் மட்டும் தான் கலெக்ஷன் ஏஜென்ட் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சில ரெக்கவரி ஏஜென்ட் எல்லா பேங்க்கும் பார்ப்பாங்க. ஸோ அது தான் தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட். நிறைய ஏஜென்சிக்கு இப்போ உருவாயிடுச்சு. இப்போ நிறைய கம்பெனிகளை ஒரு நோக்கத்துக்காக பதிவு பண்ணுறாங்க, ஆனால் வேறு நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இது சட்டப்படி ஒரு பெரிய தவறான விஷயம். ஒரு கம்பெனி ஒரு குறிக்கோளை ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெமரமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த நிறுவனத்துக்கு இதுக்கு கொள்கைகளுக்காக உருவாக்கப்பட்டது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. சில வங்கிகள் மேலே, சில இந்த நிறுவனங்கள் மேலே வழக்கு போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, பார்க்குறது ஐடி ஃபீல்டாக இருக்கும், ஆனால் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸ் நிறுவனமாக இருக்கும், இல்லாட்டா பார்த்தீங்கன்னா சினிமா ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கும். ஒரு நிறுவனத்துக்கு பதிவு பண்ணிவிட்டு வேற ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய குற்றமான விஷயம். அதே போல தான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏஜென்சிஸ் இந்த கலெக்ஷனில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பதிவு பண்ண நிறுவனம் தான், பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐடி ஃபீல்டாக இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கலெக்ஷனில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டெலிகாலிங் அப்படியே மாறிடுச்சு. ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸு. இவங்க யாராக ஒன்றா இருக்கலாம். உங்கள் ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி கூட அந்த கலெக்ஷன் பண்ணுற டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கீம் இருந்தது. எப்படின்னா வங்கி பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஷோரூம் அப்பப்போ திறந்துருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கும். 2 வீலர் போனீங்கன்னா ₹1 கொடுத்துட்டு கூட வண்டி எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் முன்னாடி இருந்தது. உடனே